லோட்டஸ் ரூட் வச்சு ரொம்ப ஹெல்த்தியா ஒரு ஸ்டிர் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல லோட்டஸ் ரூட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டு அத வந்து தோலெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் இங்க காமிச்சிருக்கிற மாரி தின் ஸ்லைசஸா வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்க வேணும்னா நல்லா பொடியா கட் பண்ணிட்டு நம்ம வாழைத்தண்டெல்லாம் கறி பண்ற மாதிரி கூட இது தேங்காய் போட்டு கறி பண்ணலாம். இப்போ இந்த வாஷ் பண்ணின லோட்டஸ் ரூட்ட வந்து நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்காதக்கு பிரஷர் குக்கர்ல 3ல இருந்து 4 விசில் வரணும் வேக வச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சோன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த குக் பண்ணி வச்சிருக்க லோட்டஸ் ரூட்டையும் இதுல போட்டுக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கு இந்த பொடி நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சு அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொட்டேட்டோ கறி மாதிரி நல்லா அங்கங்க ரோஸ்ட் ஆகி ரொம்பவே சூப்பரா வந்துரும். ஃபைனலா கொஞ்சமா பொடியா கட் பண்ணின கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான லோட்டஸ் ஸ்டெம் ஸ்டிர் ஃப்ரை ரெடி. சாதத்தோட, சப்பாத்தியோட எல்லாத்தோடையும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதோட டீடைல்டு ரெசிபி அண்ட் வேரியேஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பாருங்க.